ஹாய். இந்த யூடியூப் சேனல் எனக்கு ஒரு மாதிரி என்ன தோணுதோ, என்ன பேசணும்னு தோணுதோ அது எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் ஒரு பர்சனல் ஸ்பேஸோ, பர்சனல் கேன்வாஸோ, ஜேர்னலோ அந்த மாதிரி ஒரு இதுவாக தான் இந்த சேனல் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைக் டே டு டேயில் ஐ ஸ்பீக் அ லாட். டே டு டேயில் எப்போவுமே நிறைய பேசுவேன். ஸோ இந்த சேனல் இட் வில் பி லைக் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ சும்மா ரேண்டமாக என்ன பேசணும்னு தோணுதோ பேசலாம் இல்லையா. நிறைய பேசுவேன், நிறைய சொல்லுவேன். நம்ம நிறைய பேசும்போதுன்னும் சம்டைம்ஸ் போர் அடிக்கும் இல்லையா சில பேருக்கு. அண்ட் நிறைய பேசிட்டே இருந்தால் என்கிட்டே யாரோ ரொம்ப பேசினா என்னால் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ஸோ தட் மீன்ஸ் நம்ம பேசும்போது ஓவர்லுக் ஆகும், கண்டென்ட் வேஸ்ட் ஆகும் அண்ட் மறந்துடுவோம். ஸோ அழகா எனக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு தோணுதோ யாராவது காது கொடுத்து கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ யார் காது கொடுத்து கேட்குறாங்கன்றது இல்லாமல் நம்ம சொல்லுவோம், யாருக்கு வேணுமோ அவங்க காது கொடுத்து கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாட் அதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாளே என்ன கண்டென்ட் தெரியுமா? நேற்று தான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன். ChatGPT எடுத்து போட்டு இந்த பேர் அந்த பேர் எல்லாம் போட்டேன். அது போட்டு பார்த்துட்டு என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து தேடி பார்த்தா 100 பேர் இருக்குது. அது என்னவோ அனிமேல ஏதோ ஜோரோன்னு வருமா. நான் பிறந்ததுலேருந்து கேமிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற பேரே ஜோரோ தான். அது என்னத்து இதுவோ நான் அது ஜோரோ வச்சு தான் யூனிக்காக இருக்குது அப்படின்னு வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா ஏதோ அனிமேல ஜோரோன்னு ஒருத்தர் இருக்கானா, அதை வச்சுட்டு அவன் பேர் வந்துச்சோம். அதனால எனக்கு மாற்றி பேர் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதில் நேற்று நைட் ஒரு 20 minutes திருப்பி பேர் மாற்றிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒன்று காலைல ஏஞ்சி மாற்றிக்கலான்னு நினைக்கும் போது தான் பார்த்தேன், லைஃப்பில் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இதுக்காக தான் நம்ம பண்ணுறோம், இதுக்காக தான் பண்ண போகிறோம், நத்திங் மச்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஹாவ் அ கோல். லைக் இதுதான் அப்படின்னு வி செட் கோல்ஸ் எல்லாமே பண்ணுறோம். பட் த்ரூ த ஃப்ளோவில் மறந்துடுறோம். நான் அந்த யூடியூப் சேனல் இது எனக்கானது, இட் டசன்ட் நீட் எனி மோர் சப்ஸ்கிரைபர்ஸ், அதெல்லாம் தேவையில்லை. யாருக்காவது ஏதாவது சொல்லும் போது அது யாராவது மேபி பார்க்கணுன்னு இருந்தால் அவங்க பார்க்கட்டும். அப்படி இருந்து இன் தட் கேஸ் தென் வை I was searching for a unique name. போட்டோன்னே தெரியணும், பார்த்தோன்னே தெரியணும். ஏன் தெரியணும்? யாருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்னன்னு ஆரம்பித்தேன். தெரியணும்னு போட்டேன். ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது கோல்ஸ் ஆர் ரைட், மைண்ட் செட் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக நினைக்கிறோம். த்ரூ த ஜேர்னி, த்ரூ ஸ்டார்டிங் திங்ஸ் அது பண்ணும் போதுனோ we get subconsciously involved into the generally accepted principles, like what people do usually with that thing. யூடியூப்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க டு கெட் நோ பீப்புள், டு பி வெரி கேட்சி, அது எல்லாம் அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த இதில் நம்ம போயிடுறோம். நோ லைக் we know இப்படி தான் போகணும், இது தான் பண்ணணும். ஈவன் தோ we preset our mindsets, நமக்கு we tend to slide towards and the generally accepted things, generally what people do அப்படிங்கிறது. நோ கண்ட்ரோலிங் our minds ஒரு செகண்ட் நின்று யோசிச்சா தான் நமக்கு தெரியுது. ஸோ லைஃப்பில் நம்ம லைக் not everyone's perfect, right? No one's perfect. அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணுவோம், தப்பு பண்ணுறோமா இல்லையான்னு ஜஸ்ட் 2 seconds டேக் பேக். ஓகே கரெக்டாக தான் பண்ணுறேனா இல்லையா அப்படின்னு ஒரு செகண்ட்
வித் கான்ஷியஸ் பியூர் கான்ஷியஸில் நம்ம பண்ணோம்னா மேபி அதை வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னா ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்குது. இன்னும் எதுக்கு ஓடுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட ரீசன் நம்மளோட கேள்விக்கு நம்மளோட பதில் இருந்தால் போதும். லைக் யாரோ ஒருத்தர் கேள்விக்கு யாரோ ஒரு நம்ம பதில் எழுதணும், இல்லை நம்ம வந்து இன்னொருத்தவங்க கேள்விக்கு பதிலாக இருக்கணும். இட் டசன்ட் நீட் தட், ரைட்? நம்மளோட சந்தேகத்துக்கு நம்ம பதில் தேடிக்கிட்டா போதும். இட் இஸ் தேர் ஹெட்டேக், தேர் குவெஷன், தேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ லைஃப். ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு தத்துவமாக வருது, பார்த்தியா நான் வந்து இப்படி யோசிச்சிட்டேன், இப்படி கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு. அதுவே கொஞ்சம் ரிவார்டிங்காக இருக்குல்ல. ஸோ ஒரு மார்னிங் ஒரு நைட்டில் நம்ம நேற்று கரெக்டாக பண்ணுமா, இன்னைக்கு கரெக்டாக பண்ணுமா, ஏதாவது ஒரு டைம் ஏதாவது ஒரு ப்ராசஸில் நம்மளை கவனிச்சோன்னா ஐ திங்க் இட் வில் பி லைக் ஓகே ஐ நோ ஹூ ஆம் ஐ. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது மாதிரி எனக்கு என்னென்ன தோணுது, அப்பப்போ என்னென்ன எமோஷனில் கச்சான்னு தோணுதோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? முடிஞ்சால் கேளுங்க, இல்லைன்னா போர் அடிக்குது ஏதாவது புலம்புறத கேட்டால் கூட பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா கேட்டு பாருங்க. ஓகே, டாடா, பாய், நான் போய் சாப்பிட்றேன்.